இறைவா சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் 2026 இந்த ஜூலை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்போவுமே நான் 2 பிரிவாக சொல்லுவேன். 30 வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மீனராசிக்காரரும் நல்லா இல்லை. ஜென்மச்சனி உங்களை போட்டு இப்போ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ஐயா, ஜென்மச்சனி மேலே குருவின் பார்வை இருக்குதுங்களையா, உச்சகுரு வந்து ராசியை பார்க்குறாருங்களையா, கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், அதை சமாளிப்பீங்க, அவ்வளோதான். கஷ்டம்லாம் வராமல்லாம் இருக்காது. ஜென்மச்சனி ஒரு அனுபவங்களை கொடுத்தே தீருவார். அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறீங்க. இப்போ தான் ரேவதி நட்சத்திரக்காரங்க போன மாதத்துலேருந்து அப்படியே லேசாக இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரியாக இருக்கிறீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம், நண்பர்களை நம்ப வேண்டாம். காதல் என்கின்ற பேரில் மோசடிகள்லாம் ஏற்படும். வார்த்தைகளை நான் ரொம்ப கவனமாக பேசுகிறவன் ராசி பலனில். இந்த வார்த்தையை இந்த மாதம் கடைசியில் உணர்வீங்க. காதல் என்ற பெயரில் மோசடிகள் நடைபெறும் ரேவதி நட்சத்திரத்துக்கு. அப்படியே யோசனை பண்ணுங்கள். இந்த மாதிரியே வந்து சக்தியை செலவு பண்ணாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. பெற்ற தாய் தந்தை, உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்காள் தங்கை, இந்த இரத்த உறவுகளை தவிர வேறு யாரையும் நம்ப தேவையில்லாமல் மாமன் சொன்னால் மச்சான் சொன்னால், அப்புறம் அந்த ஃபேக் ஓடிபிலாம் வருது பாருங்கள், கார்டு மேலே இருக்கின்ற 16 நம்பர், இதெல்லாம் இப்போ மீனராசிக்காரங்களை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கார்டு மேலே இருக்கின்ற 16 நம்பரோ, இந்த ஓடிபின்ற 4 நம்பர் 6 நம்பர், இதெல்லாம் சொல்கிறது தேவையில்லாமல். அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பாதி தகவல்கள் உங்களை பற்றினா தான் இருக்கும். அந்த தகவல்களை நம்ப முடியாதாக இருக்கும். ஆக மீனராசிக்காரர்களில் இளைய பருவத்தில் இருக்கிறவங்க டைவர்ட் ஆவீங்க. ஏதாவது ஒன்றில் எரிச்சல் வரும், கோவம் வரும், உலகத்து மேலே ரொம்ப கோவம் வரும். உங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் என்னமோ நாங்கள் அவங்கள சரியாக புரிஞ்சிக்காத மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போதைக்கு மீனராசிக்காரர்களில் 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இருந்தே தீரும். ஆனால் அது எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணண்டா. ஒன்று சொல்லுவேன், என்ன இருந்தாலும் மீனராசிக்காரன் நல்லவன் கடைசி வரைக்கும் வாழ்வான், நல்லாவே வாழ்வான். ஏழரச்சனை அமைப்புகள் இப்போது உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. நட்புகளிடம் உஷார், காதலிடம் உஷார், கணவன் மனைவி அமைப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் எல்லாத்துலேயும் ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது. மீனராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். ஆனால் அப்படியே 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் தலைகளாக இருக்கும், நல்ல பலன்களாக இருக்கும். அவங்க வந்து 2வது சுற்று 7.5 சனியை இவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. சொத்து சேர்க்கை இருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். குழந்தைகளை பற்றி கொஞ்சம் லேசாக கவலைகள் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம், குழந்தைகளுக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு கட்டுவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும். அதாவது கையில் இருக்கிற காசு நல்ல விதமாக காலியாகும். காசு காலியானா கூட வீடு கட்டிட்டேன் பார், ஒரு இடம் வாங்கி போட்டேன் பார், ஒரு நிலம் வாங்கி போட்டேன் பார், இந்த மாதிரியாக சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக அப்படியே 30 வயது கடந்த 40 வயது கடந்தவர்களுக்கு எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்யாணம் நல்ல விதமாக நிச்சயமாகும். ஏழரச்சனையில் கல்யாணம் ஆகாதுன்றதெல்லாம் கிடையாது. காதலில் தான் பிரச்சனை இருக்கும், கல்யாணத்தில் பிரச்சனை இருக்காது. அதாவது கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டும் கோச்சார ரீதியாக புரிந்து கொண்டாலே 30 வயது கடந்தவர்களுக்கு, நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல வாழ்க்கையை செட்டில் ஆக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இளைஞர்கள் மட்டும் வேலைகளையே விட்டுறாதீங்க. தனியாக தொழில்களில் ஒரு 1 வருஷத்துக்கு மட்டும் ஆரம்பிக்க வேண்டாம். ஜென்மச்சனியில் நீங்கள் டைவர்ட் ஆவீங்க. அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட், மார்க்கெட்லாம் யாராவது சொல்லுவாங்க 10,000 போடுங்க, உடனே 50,000 ரூபாய் ஆகிடும், 1 லட்ச ரூபாய் ஆகிடும். 10,000 ரூபாய் 10 நிமிஷத்தில் போயிடும். உஷாராக இருங்க. ஆக பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் மனசை பேதலிக்க விடாமல், பேராசை பெருநஷ்டம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு இளைய பருவத்தினர் கவனத்தை சிதற விடாமல். அப்புறம் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், இந்த 6 மணி ஆச்சுன்னா ஒரே பைக்காக நிற்கிது பாருங்கள், அந்த இப்படி வாங்கிட்டு இருக்காங்க, அந்த பழக்கம்லாம் இப்போ தான் வரும். இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் மீனராசிக்காரர்கள் மனதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய, அதே நேரத்தில் நடுத்தர வயதை தாண்டியவர்கள் எல்லோருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. வயதிற்கு ஏற்றாற் போல் மீனராசிக்காரர்கள் எல்லோரும் 12 ராசிக்காரர்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற பலன்கள், சாதகமான நல்ல பலன்கள் எல்லாருக்குமே மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் எனக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஏதோ ஓரளவிற்கு ஒரு சர்வைவல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குமா? அவரவருக்கு பலவிதமான கவலைகளிலே. ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றாற் போல தான் பலன்கள் நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவ மாணவனுக்கு என்ன நடக்கும்? 10th நல்ல மார்க் எடுப்பனா, +2 நல்ல மார்க் எடுப்பனா, +1 நல்ல மார்க் எடுப்பனான்னு தான் இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிட்டா காலேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலேஜை விட்டு கரெக்டாக செமஸ்டர் அரியர் எதுவும் வைக்காமல் நான் கரெக்டாக வெளியே போவேனா அப்படின்ற மாதிரியாக அந்த பதின்ம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 20 வயதுகளுக்கு உட்பட்ட பருவத்தில் இருக்கும். 20 வயதை தாண்டியாச்சுன்னா என்ன வரும்?
லவ் தான், வேற என்ன. சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் போடலாம், அது போடலாம், இது போடலாம், ஆணை கவரலாம், பெண்ணை கவரலாம், ஆண் வேணும் பெண் வேணுன்ற மாதிரியாக காதலன் காதலி உறவுகள். இதே 30-35 வயசாச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின ஒரு கவலைகள் வரும். திருமணம் ஆகலையே, அல்லது திருமணமாகி இன்னும் செட்டில் ஆகலையே, ஒரு வீடு வாங்கலையே, வண்டி வாங்கலையே, வாகனம் வாங்கலையே, அல்லது குழந்தைகள் இப்போ தான் 2 இவ்வளோ தான் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, இதை நல்லா வளர்த்து ஆளாக்கணுமேன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தான் 12 ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான கவலைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தாங்க உண்மை. உண்மையிலேயே சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்கறது ஒரு 35 வயது மேற்பட்டு ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய அந்த பருவ வயதுக்காரர்கள் தான் இந்த ராசிபலன் வீடியோக்கள். அதை ஒன்று அடிக்கடி உண்மையில் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிகமாக ராசிபலன்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. உண்மையிலே பாருங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தான் அதிகமாக ராசிபலன் வீடியோக்கள் பார்ப்பீங்க. கீழே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும், அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வியூஸ் போகும். ஏன்னா 12 ராசிகள்லையும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருட பலன்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மாத பலன்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதில் பூரண ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் என்று இருக்கின்ற 2.5 வருடம், குறைந்தபட்சம் 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் ஒரே ராசி மேலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க. அதனால தாங்க சனினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சூரியன் 1 மாதத்தில் கடந்துருவார், 1.5 மாதத்தில் செவ்வாய் கடப்பார் ஒரு ராசியை. ஒரு ராசின்றது ஒரு 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிலையும், இப்போ உங்கள் ராசி ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வைங்க, தனுசு ராசிக்காரரில் உங்கள் ராசிக்கு மேலே சூரியன் உட்காராருன்னா 1 மாதம் உட்காருவார். அதைத்தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியின் மேலே சூரியன் உட்காந்துருப்பார். ஒவ்வொரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறிக்கிட்டே வருவார். 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை, 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் தான் மாதாந்திர கிரகங்கள். சூரியன் 30 நாள், புதனும் சுக்கிரனும் 20-25 நாட்கள், செவ்வாய் தோராயமாக 45 நாட்கள். இவர்களை தான் மாதாந்திர அமைப்புகளில். இப்போ நான் ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இல்லையா, இது சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறார். புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பார். இதை வைத்து தான் அந்த பலன் சொல்லப்படுகிறதுங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4 கிரகங்கள். இடையில ஒருத்தர் இருக்கிறார், சந்திரன் பேர், அவர் தான் ராசி. அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2.25 வருஷத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரே இடத்துல நீடித்திருக்கக்கூடிய சனி தான் ஒரு ராசியை மிகப்பெரிய ஆளுமை செய்வார். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனி அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனி வரும் பொழுது கடுமையான பலன்கள் ஒரு 7.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட, அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் ஒரு 2.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்வார். மீனராசிக்காரரை கேட்டு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். சின்ன பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம இளைய பருவத்தினரை செல்லமாக அப்படி தானே கூப்பிடுவோம். அவங்கள கேட்டு பாருங்கள், என்னப்பா எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூஞ்சி தொங்கி போயிருக்கும். ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் மற்றும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு அஷ்டமச்சனியில் இப்போ குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க நல்லால, இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஆக வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து வருட ராசி பலன்கள், வருட பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பெயர்ச்சி பலன்கள், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வச்சோம் 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசீக்கிர கிரகமான சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் ஏதாவது வருடாந்திர பெயர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதம் எந்த விதத்திலும் பெயர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருக்க, இந்த சூரியன் இப்பொழுது அப்படியே எப்போவுமே சூரியன் மாறுவார்னு சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறார். ரிஷப வீட்டில் செவ்வாய் இருக்க, மிதுன வீட்டிலும் கடக வீட்டிலும் ஜூலை மாதம் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. புதன் ஆரம்பத்தில் கடகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் ஒரு 25 நாட்கள் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது தாங்க இந்த மாதத்துடைய கிரக நிலைமை. மற்றபடி எப்பவும் போல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும். மீனத்தில் இப்போது உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறார். கடகத்தில் உச்சகுருவாக இருக்கிறார் குரு பகவான். ஆக இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரியான நிலைமைகளில் தான் இருப்பாங்க.